உங்க பீட்டா ஹவுஸ் வந்து ஃபுட்டே சுத்தமா எடுக்கலையா? அப்புட்னா உங்க பீட்டா ஹவுஸ் வந்து ரொம்பவே கம்மியான ஃபுட் எடுக்குது அப்புட்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க பீட்டா ஹவுஸ் ஃபுட்டே எடுக்கலன்னா, அதுக்கு மெயின் ரீசன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்பதான் அந்த பீட்டா ஹவுஸ வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அதாவது ஒரு பீட்டா ஹவுஸ் ஹெல்த்தியா இருக்கு. அதனால ஃபுட் எடுக்கலன்னா, அதுக்கு ஒரே ரீசன் இதா தான் இருக்கும். அதாவது உங்க பீட்டா ஹவுஸ் வந்து அப்பதான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இது ஏன் இந்த வாங்கிட்டு வந்த பீட்டா வந்து ஃபுட் எடுக்காதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கடையில வந்து வேற ஃபுட் போட்டு பழகியிருப்பாங்க. அதாவது ட்ரை வம்சம் இல்லன்னா வேற ஏதாவது லைவ் ஃபீடோ போட்டு பழகியிருப்பாங்க. அப்ப இருக்க பட்சத்தில வந்து அந்த பீட்டாஸ் வந்து ஆ நம்ம புதுசா போடுற பில்லட் ஃபீடுக்கு வந்து அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாரி இஷ்யூ வந்து உங்களுக்கு இருக்குன்னா, இத வந்து ரொம்ப ஈஸியா கியூர் பண்ணிடலாம். அதாவது ஆ இத எப்படி கியூர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்க வாட்டர் லெவல கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு, அதாவது டெம்பரரியா ஒரு 2, 3 நாளைக்கு மட்டும் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு, அந்த ஃபுட்ட வந்து பீட்டா ஹவுஸ்க்கு தெரியிற மாரி நீங்க போட்டீங்கன்னா, அந்த பீட்டா ஹவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே எடுக்காது. செகண்ட் டே வந்து ஆ அதுக்கு எப்படி பசிக்கும். அப்படி இருக்கும்போது லைட்டா அத டேஸ்ட் பண்ணும். அப்படி டேஸ்ட் பண்ணும்போது, அதுக்கு அந்த பிளேட் வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பீட்டா ஹவுஸ் வந்து அந்த ஃபுட் எடுக்கிறத ஈஸியா பழகிக்கும். இத தவிர 2வது ஒரு மெயின் காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா ஹவுஸ் வந்து ரொம்ப நாளா வளர்த்துட்ருப்பீங்க. நல்லா தான் ஃபுட் எடுத்துட்டு இருக்கும். இப்போ வந்து டக்குனு ஃபுட் எடுக்காம போயிரும். இதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா ஹவுஸ்க்கு வந்து ஏதாவது சிக்கு வந்திருக்கு. அதாவது தண்ணீல ஏதாவது பாக்டீரியாவோ, அப்படின்னா உங்க பீட்டா ஹவுஸ்க்கு ஏதாவது ஒரு சிக்கோ அந்த மாரி வந்திருக்கும். நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். அதில என்ன ஒரு மெயின் ரீசனா வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா ஹவுஸோட டேங்க்ல வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா வந்துரும். அப்படி பாக்டீரியா வர்றது அந்த பீட்டா ஹவுஸ் வந்து டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணிரும். அத வந்து எப்படி நீங்க தடுக்கலாம் அப்புட்னா, நீங்க மேக்ஸிமம் உங்க பீட்டா ஹவுஸ் டேங்க க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிருக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா தான் மேக்ஸிமம் வெளிய இருந்து பாக்டீரியாஸ்லாம் நம்ம டேங்க்ல வந்து விழுறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலே மேக்ஸிமம் அந்த பீட்டா ஹவுஸ்க்கு வந்து எந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வராது. அப்படி வந்துருச்சு அப்புட்னா, நீங்க அத எப்படி கியூர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆ உங்க பீட்டா ஹவுஸ்க்கு வந்து அது சிக் வந்ததுக்கப்புறம் நீங்க டெய்லியும் ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா, அந்த பாக்டீரியாஸ்லாம் அந்த வாட்டர்லயே இருக்கும். அது அப்படியே அதிலேயே இருந்துட்டு இருந்துச்சுன்னா, அது இன்னமுமே டபுளா தான் மாறும். அதனால நீங்க வந்து அந்த பீட்டா ஃபிஷ்ஷோட வாட்டர அதுக்கு சிக்கி இருக்கும்போது டெய்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்க அப்படியே இருக்காம, ஜஸ்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். அதாவது அந்த டேங்க்ல வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்றோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில இருக்க பாக்டீரியாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படி ரெட்யூஸ் ஆயிட்டே இருக்கும்போது வந்து, உங்க பீட்டா ஹவுஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பழைய ஹெல்த்துக்கு வந்து திரும்பி வரும். அப்படி திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்க பீட்டா ஹவுஸ் வந்து ஈஸியா ஃபுட் எடுத்துக்கும் பழைய மாரி. உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் செலவு பண்ண முடியும் அப்புட்னா, இந்த ஷாப்ல வந்து நெறையா ஆன்டி இன்ஃபெக்ஷன் லிக்விட்ஸ்லாம் வந்து கடையில விக்கும். இந்த இன்ஃபெக்ஷன் டைம்ல நீங்க தாராளமா அத வாங்கிட்டு வந்து 1 ட்ராப்போ, 2 ட்ராப்போ உங்க டேங்க்கோட வாட்டருக்கு தகுந்த மாரி நீங்க வந்து அந்த டேங்க்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணனால, அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடா குறையும்னு நான் சொல்லுவேன். அதாவது உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா இந்த மாரி பண்ணலாம். இல்ல என்கிட்ட பட்ஜெட் இல்ல அப்புட்னா, நீங்க தாராளமா அந்த சால்ட் நான் சொன்னேன்ல, அந்த சால்ட்டோட இது மெத்தட் எடுத்துக்கலாம். அதுவே ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இது போக 3வது ரீசன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேங்க்கோட ஹைட் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். அதாவது ரொம்பவே பெருசா இருக்கும். பீட்டா ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் கீழயே இருக்கும். அந்த மாரி டைம்ல வந்து பீட்டா ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் நீங்க ஃபுட் போடுறது அந்த பீட்டா ஃபிஷ்க்கு தெரியாது. அப்படி நீங்க ஃபுட் போடுறத வந்து அந்த பீட்டா ஃபிஷ்க்கு தெரியப்படுத்தினா மட்டும் தான் அந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஃபுட் எடுத்துக்கும். இல்ல அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து நீங்க ஃபுட் போடுறதே தெரியல அப்பன்னா, மேக்ஸிமம் அந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஃபுட் எடுத்துக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்பன்னா, ஜஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு மட்டும் உங்க டேங்க்கோட வாட்டர பாதியா குறைச்சுட்டு, அதாவது இந்த பீட்டா ஃபிஷ் எப்படியுமே பாதியா குறைச்சீங்கனாலே, மேக்ஸிமம் நீங்க வந்து ஃபுட் போடுறது வந்து இந்த பீட்டா ஃபிஷ்க்கு தெரியும். அப்படியே நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பீட்டா ஃபிஷ்க்கு ஃபுட் போடுறது வந்து தெரிஞ்சுச்சு அப்பன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுட் எடுத்துக்கும். இது வந்து ஒரு காமன் ரீசன் தான். அதாவது இந்த மாரி ரீசன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா இது பண்ணாலே ஈஸியா அந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சுரும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும், அப்ப இல்லன்னா இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.